வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. குடிமை அதிகாரம் பார்க்க போகிறோம். குடிமைங்கிற அதிகாரம் தலைப்பு பார்த்தோன்னு நானும் ஒரு வகையில் குடிமை பண்பை பற்றி பேசுவாரோ அப்படின்னு நினச்சி இந்த அதிகாரத்தை ஓப்பன் பண்ணேன். ஆனால் அப்படி இல்லை. அவர் குடிமை என்று சொல்லக்கூடியது குடிப்பிறப்பு, நற்குடியில் பிறந்தவர்களுடைய நன்மைகளை பற்றியும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியதை பற்றியும் பேசுகிறார். குடிப்பிறப்பை பற்றி பேசுகிறார். குடிப்பிறப்பை பற்றி பேசின உடனே ஒரு வகை நம்ம வள்ளுவர் உயர்குடியில் பிறந்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள், சாதிக்கு சப்போர்ட் பண்ணுறார் வள்ளுவர் அப்படின்னு ஒரு ஜம்புக்கெல்லாம் போயிடக்கூடாது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லிய ஐயன். அதனால் அவர் அங்கேருந்து அந்த இதெல்லாம் பண்ணலை. ஆனாலும் அவர் ஒரு இதில் ஒரு அண்டர்லைன் பண்ணுறார். நற்குடி பிறப்புங்கிறது ஏன் முக்கியமானது அப்படிங்கிறது. அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை, இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. இற்பிறந்தார் என்பது குடிப்பிறந்தார், நல்ல குடியில் பிறந்தார், நல்ல குடும்பத்தில் பிறந்தார். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லாதவர்களிடம் இல்லாதது எது என்றால், ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து நற்குடி பிறப்பு இல்லைன்னா அமையாது அப்படின்னு சொல்கிறார். எது அப்படின்னா, செப்பமும் நானும் ஒருங்கு. செப்பம் என்றால் செம்மையாக செய்தல், அதாவது எந்த பிழைகளின்றி ஒரு விஷயத்தை செய்தல், அது செப்பம். நாணம் என்றால் பிழை வந்து விடுமோ என்கிற பயம், அது நாணம். நானும் ஒருங்கு, அது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து உயர்குடி பிறந்தவர்களிடம், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களிடம் அல்லாது மற்றவர்களிடம் இருப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த குடிப்பிறப்பை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, வாழ்க்கையை ரெண்டு விதமாக வாழலாம். ஒன்று நான் இங்கே இருக்கேன், நான் என் இஷ்டப்படி எப்படி வேணால் வாழ்வேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது வாழ்க்கை நானாக மட்டும் இங்கே முளைச்சி வந்துடல, நான் என்னுடைய நாட்டின் தொடர்ச்சியாக, என்னுடைய மாநிலத்தின் தொடர்ச்சியாக, என்னுடைய மக்கள், என்னுடைய குடும்பத்தின் தொடர்ச்சியாக நான் இங்கே வந்திருக்கேன் இல்லையா. அப்படி நான் பல பேருடைய தொடர்ச்சி, இது நம்ம கலாச்சாரத்தில் கூட எடுத்துக்கணும், நேரடியாக குடும்பத்தில் இருந்தாலும் கூட இல்லை. நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் என்றால் நான் கம்பனின் மரபில், வள்ளுவரின் மரபில் நிற்கிறேன். அவங்க தான் என்னுடைய குடும்பம் இல்லையா. அப்படி பார்க்குமானால் மரபில் இருந்து ஒரு மிகப்பெரிய மரபு தொடர்ச்சியின் ஒரு புள்ளியாக தன்னை உணர்பவன் குடிப்பிறந்தவனாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவனை குடிப்பிறப்பு இல்லாதவனாக எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோன்னா இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, செப்பமும் ஒருங்கும், செப்பமும் நானும் ஒருங்காக இயல்பாக அமையப்படுது. ஒருவருக்கு இயல்பாகவே எப்போ செப்பமும் நானும் அமையும் என்றால், அதாவது செய்வற்றை மிக திருத்தமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு உச்சகட்ட ஒரு உணர்வும், செய்தால் அதிலிருந்து தவறு விடக்கூடாது என்கிற ஒரு சின்ன பயமும் ஒன்றாக இருப்பது தான் வாழ்க்கையில் உச்சங்களை அடைவதற்கான, உச்சமான பொருட்களை உருவாக்குவதற்கான ஃபார்முலா. அது யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இற்பிறந்தார் தம்மோடு, யார் குடிப்பிறந்தார்களாக இருக்கிறார்களோ, யார் தன்னை ஒரு மரபின் ஒரு தொடர்ச்சி என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். இதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஊரில் பார்த்தோன்னா பாரம்பரிய உணவகம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஏன் அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது அப்படின்னா, அங்கே இந்த ரெண்டும் இருக்கும். செப்பம் இருக்கும், பாரம்பரியமாக அது எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி மட்டுமே அது செய்யப்படும், செம்மையாக செய்யப்படும். அந்த செம்மையான அது தவறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனமும் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியது தான் ஒரு மரபின் தொடர்ச்சின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி மரபு தொடர்ச்சியாக எங்கு வருகிறதோ அங்கு தான் இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வள்ளுவருடைய ஃபார்முலா ஃபார் எக்ஸலன்ஸ் நீ உன்னைய தனி ஒரு தோன்றலாக நினச்சிக்கிறாத, நீ உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய குடி என்ன, நீ யாருடைய தொடர்ச்சி, அதை நினைவில் வைத்து செயல்படு அப்படின்னு சொல்கிறாருன்னு இந்த அதிகாரத்தை இன்டர்பிரட் பண்ண முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி தொடர்ந்து வருதுன்னு பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.